மதுபானங்களை டாஸ்மாக் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் விழுப்புரத்தில் உள்ள எம்ஜிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுபான தொழிற்சாலையில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். 2 நாட்களா இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. எந்தெந்த பகுதிகளில் இந்த சோதனை நடைபெறுது? முக்கிய ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் எல்லி சித்திரம் சாலை. இந்த சாலையானது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எல்லி சித்திரம் சாலை. இந்த சாலையில் உள்ளது எம்ஜிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுபான ஆலை. இந்த ஆலையில் நேற்று காலை வந்த 5 பேர் கொண்ட குழுவினர், அமலாக்கத்துறை அதிகாரிகள், ஒரு பெண் அதிகாரி உள்ளிட்ட 5 நபர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த எம்ஜிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த மதுபான ஆலையில் காலை 11:30 மணி முதல் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது 2வது நாளாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. 20 மணி நேரத்தை கடந்த நிலையிலும் தற்போது இந்த அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மதுபான ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வரும் மதுபானங்கள் தமிழக அரசு மூலமாக நடத்தப்பட்டு வரும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இது முறைகேடாக பல உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறதா, நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறதா, இந்த முறைகேடாக அனுப்பப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருப்பதில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது இந்த தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி இந்த அனுப்பப்பட்டு வரும் முறைகேடாக அனுப்பப்பட்டு வரும் அந்த பண பரிவர்த்தனையில் அந்த ஏதேனும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதா என்பது உள்ளிட்ட பல்வேறு உள்ளிட்டவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த ஆலைக்கு உள்ளே தொழிலாளர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தற்பொழுது இந்த உள்ளே இருக்கும் அதிகாரிகள் தீவிரமாக சோதனையினை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளே இருந்து வெளிநபர்கள் உள்ளேயும் அனுமதிக்கப்படாமல் உள்ளே கதவுகள் பூட்டப்பட்டு தீவிரமாக சோதனையானது தற்பொழுது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றி தாமோதரன்.